இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்டுடைய ஒரு போயம் உல்ஜன். உல்ஜன் மீன்ஸ் கன்ஃபியூஷன் அர்த்தம், குழப்பம்னு அர்த்தம். உல்ஜன்னா குழப்பம்னு அர்த்தம். இந்த போயம்ல என்ன குழப்பம் இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். பாப்பா ககுத்தே பனோ டாக்டர். பாப்பா மீன்ஸ் ஃபாதர்னு அர்த்தம், நம்மளுடைய அப்பா. ககுத்தே மீன்ஸ் சொல்றது, அப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பனோ டாக்டர். பனோ மீன்ஸ் ஆகுறது, செய்யறது. பனோ டாக்டரா மாறிடு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. மா ககுத்தி இன்ஜினியர். மா மீன்ஸ் அம்மான்னு அர்த்தம். மா ககுத்தி மீன்ஸ் சொல்றது. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஜினியர் ஆயிரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்களாம். பையா ககுத்தே இசுசே அச்சா சிகோ தும் கம்ப்யூட்டர். பையா மீன்ஸ் பிரதர் என்ன சொல்றாங்க? ககுத்தே மீன்ஸ் சொல்றது. பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இசுசே அச்சா மீன்ஸ் குட். இசுசேனா இதெல்லாம் விட சிறந்தது எது அப்படின்னா சிகோ தும் கம்ப்யூட்டர். சிகோ மீன்ஸ் லேர்ன், தெரிஞ்சுக்கிறது. சிகோ தும் மீன்ஸ் யூ, நீ என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கம்ப்யூட்டரை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? நம்ம பையா, நம்ம பிரதர் வந்து சொல்றாங்க. அண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ இதெல்லாத்தையும் விட சிறந்தது எது அப்படின்னா சிகோத்தும் கம்ப்யூட்டர், நீ கத்துக்கிறது என்ன கத்துக்கணும்? கம்ப்யூட்டரை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாச்சா ககுத்தே பனோ ப்ரொஃபசர். சாச்சா மீன்ஸ் அங்கிள், நம்மளுடைய அங்கிள் மாமா இருப்பார் இல்லையா? சாச்சா ககுத்தே மீன்ஸ் சொல்றது. மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா பனோ ப்ரொஃபசர். பனோனா ஆகிற, என்ன ஆகிற அப்படின்னா ப்ரொஃபசர் ஆகிற அப்படின்னு சொல்லி மாமா சொல்றாரு. சாச்சி ககுத்தி அப்சர். சாச்சி மீன்ஸ் நம்மளுடைய ஆன்டி, நம்மளுடைய அத்தை என்ன சொல்றாங்க? ககுத்தி மீன்ஸ் சொல்றது. அத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்சர் மீன்ஸ் ஆபீசர்னு அர்த்தம். ஆபீசரா ஆகிற அப்படின்னு சொல்லி அத்தை சொல்றாங்க. தீதி ககுத்தி ஆகே சல்கர் பன்னுனா தும்ஹே கலெக்டர். தீதி மீன்ஸ் சிஸ்டர். நம்ம சிஸ்டர் என்ன சொல்றாங்க? ககுத்தின்னு சொல்றது. சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகே சல்கர். ஆகேனா மூவ் ஃபார்வர்ட். சல்கர் மீன்ஸ் முன்னாடி போய் அப்படின்னு அர்த்தம். இன்னும் முன்னாடி போய் என்ன சொல்றா? பனோ தும்கே கலெக்டர். பன்னா மீன்ஸ் ஆகிற, செய்யறதுன்னு அர்த்தம். தும்னா யூ, நீ என்ன செஞ்சிரு அப்படின்னா கலெக்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்த விட முன்னாடி போய் நம்ம அக்கா என்ன சொல்றாங்க? நீ கலெக்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். நெக்ஸ்ட், பாபா ககுத்தே ஃபௌஜி மே ஜாக்கர் ஜக் மே நாம் கமாவோ. பாபா மீன்ஸ் செயின்ட், அதாவது நம்ம ஃபேமிலியில வயசுல மூத்தவங்கள பாபான்னு சொல்லுவோம். பாபா ககுத்தேன்னா சொல்றது. நம்ம வயசுல மூத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபௌஜி மீன்ஸ் மிலிட்ரின்னு அர்த்தம். ஃபௌஜி மே ஜாக்கர், அதாவது மிலிட்ரிக்கு போய் ஜகுமே நாம் கமாவோ. ஜக் மீன்ஸ் வேர்ல்டுன்னு அர்த்தம். ஜகத்து, உலகத்துல. நாம் மீன்ஸ் பேரு, உலகத்துல உன்னுடைய பேரை கமாவோன்னு சம்பாதிக்கிறது, ஏர்ன் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சுக்கோ, இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? நம்மளோட பாபா, நம்மளோட வயசுல மூத்தவங்க, அதாவது பெரியவங்க, ஃபேமிலியில பெரியவங்க என்ன சொல்றாங்க? ஃபௌஜி மே ஜாக்கர், நீ என்ன பண்ணு? மிலிட்ரிக்கு போய் உனக்கான பேரை நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தீதி ககுத்தி கர் மே ரகுக்கர் ஹி உத்யோக் லகாவோ. தீதி மீன்ஸ் சிஸ்டர் என்ன சொல்றாங்க? ககுத்தி மீன்ஸ் சொல்றது. சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மே ரகுக்கர் வாழ்ந்து, கர்ல வீட்டுல இருந்து ஹி உத்யோக் மீன்ஸ் வேலை, தொழில் இருக்கும் இல்லையா? உத்யோக் லகாவோ, வீட்டுல இருந்து நீ வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார்? நம்ம தீதி சொல்றாங்க. சபுக்கி அலக் அபிலாஷா. சபுக்கி மீன்ஸ் எல்லாருக்கும், ஃபார் ஆல் எல்லாருக்கும். அலக் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். வெவ்வேறான. அபிலாஷா மீன்ஸ் ஆசைகள் அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான ஆசைகள் இருக்கு. சபுக்கா அப்படின்னா நாத்தா. சபுக்கா எல்லாருக்கும். அப்படின்னா நாத்தா ரிலேஷன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உறவு தானே. ஒருத்தவங்க அப்பா, ஒருத்தவங்க அம்மா, ஒருத்தவங்க ஆன்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான உறவுகள், அவங்கவுங்களுக்கான உறவுகள். லேக்கின் மேரே மன் கி உல்ஜான் கோயி சமஜ்னா பாத்தா. லேக்கின் மீன்ஸ் ஆனா, மேரே மன் கி உல்ஜன், மேரேனா என்னுடைய, மன்னா மனசு, என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய உல்ஜன், அந்த கன்ஃபியூஷனை கோயி சமஜ்னா பார்த்தா. கோயி மீன்ஸ் anyone, யாருமே. சமஜ்னா புரிஞ்சுக்கிறது. நான் இஸ் த நெகட்டிவ் வேர்ட், ரைட்? சோ சமஜ்னா அப்படின்னா புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். யாருமே என்னுடைய அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை, உல்ஜனை புரிஞ்சுக்கவே இல்ல. சமஜ்னா பார்த்தனா யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த போயமை எழுதினது யாரு அப்படின்னா சுரேந்திர விக்ரம்ங்கிற ஒரு ஆத்தர் இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க.